ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2 மாஸ்டர் போகிறது எப்படி, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னா சோலோவாக இறங்குறது. சோலோவாக இறங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கில் அடிக்கலாம், 6 கில் அடிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எனிமி செத்துருவோம். எப்படின்னா கிராஷ் ஃபயர் மூலமாக நம்மளை எனிமி சுட்டுருவான், இல்லை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஏரியா வந்து அடித்து நம்மளை கொண்டுருவான். ஸோ நம்ம தவிர்க்க வேண்டியது சோலோ விசஸ் சோலோ, அது இறங்கவே கூடாதுங்க. ஸோ ஒரு ஸ்குவாட் மேட்சோ டியோ மேட்சோ இது மாதிரி இறங்கணும். முக்கியமாக ஸ்குவாட் மேட்ச் இறங்கினா அது ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா நம்ம ஸ்குவாடில் எப்படியுமே நம்ம செத்துட்டா அடுத்து ரிவே பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்குவாடு மேட்ச் தான் இறங்கணும். ஸ்குவாடு மேட்ச் இறங்கி நம்ம ஸ்குவாடு கூடயே இருந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறம் வரணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸாக இருக்கணும். அதோட ரோல் ஒவ்வொன்றும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ரோலாக இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணதில் லிக்யூட்டா அந்த ஒரு கேரக்டர்ஸோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் நமக்கு வந்து ஹெச்பிஸை கில் அடிக்கிறதுக்கு அப்புறம் ஹெச்பிஸை நமக்கு ஏற்றி கொடுக்கும். அதனால நமக்கு ஹெச்பி கூட இருக்கும். எனிமி நம்மளை அடித்தாலும் நமக்கு வந்து 200 ஹெச்பி குறைஞ்சாலும் மிச்சம் அதோட 70 ஹெச்பி நமக்கு இருக்கும். ரெண்டாவது சைனி கேரக்டர். இந்த கேரக்டரோட பவர் என்னன்னா, நாங்கள் எனிமி சுட்டா நமக்கு அதுக்கோட 50% ப்ரொடக்ஷன் சீல்ட் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட டேமேஜை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து சைனி கேரக்டரை யூஸ் பண்ணுறது நல்லது. மூணாவது ஜெய்னா கேரக்டர். இந்த கேரக்டரோட பவர் என்னன்னா, 200 ஹெச்பி இருந்தாலும் இந்த ஜெய்னாவோட பவர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் 60 ஹெச்பி நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ அதனால நமக்கு எனிமி நம்மளை சுட்டாலும் அந்த 200 ஹெச்பி குறைஞ்சாலும் அந்த 60 ஹெச்பி மூலமாக நம்ம எனிமியை சுட்டுறலாம். இம்பார்ட்டண்டான கேரக்டர் இந்த கேரக்டர் தான், மேக்ஸிம். எதுக்கு இந்த கேரக்டர்னா, எனிமி நம்மளை டேமேஜ் பண்ணோடனே நம்ம வேகமாக மெடிக்கேட் சுற்றினாதான் அடுத்த எனிமி வர்ற எனிமியை நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, மேக்ஸிம் கேரக்டரை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும் கேமில். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து டைமண்ட்லேருந்து ஈஸியாக மாஸ்டர் போகிறதுக்கான இந்த ரெண்டாவது பாயிண்ட், இந்த முக்கியமான பாயிண்ட், ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். நம்ம என்ன பாயிண்ட்னா, நம்ம டீம்மேட்ஸில் வந்து 4 பேர்த்தில் ஒருத்தர் கட்டாயம் ஸ்னைப்பர் பிளேயராக இருக்கணும். ஸ்னைப்பர் ஆட தெரிஞ்ச ஒரு பிளேயராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக போகிறதுக்கு வழி இருக்குது. ரெண்டாவது, இன்னொரு பிளேயர் அவங்க லாங் ரேஞ்ச் எடுத்து ஆடணும், பேக்கப் கொடுக்கணும். ஷார்ட் ரேஞ்சில் ஏறுற 2 பிளேயர்ஸ்க்கும் பேக்கப் கொடுக்கணும். அடுத்த 2 பிளேயர் ஷார்ட் ரேஞ்சை ஆடி விளாடணும். ஷார்ட் ரேஞ்சில் எந்த கன் அவங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சில் நல்லா வருமோ அந்த கன் எடுத்துகிட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஆடணும். பின்னாடி இருக்க 2 பேரும் பேக்கப் கொடுக்கணும். பேக்கப் இல்லைன்னா சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது நண்பா. தேர்ட் முக்கியமான இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணியே ஆகணும் நண்பா. என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 பேரும் பக்கத்தில் உட்காந்து விளையாடணும். அப்படி இல்லையா மைக்கை ஆன் பண்ணி வச்சு விளையாடணும். ஒரு ஃப்ரெண்டு லவர்கிட்ட பேசுறது, இன்னொருத்தர் வந்து ஜாலியாக வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டே விளையாடுறது, இது மாதிரி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. நீங்கள் மைக் ஆன் பண்ணி வச்சு பேசி விளையாண்டா கட்டாயம் நீங்கள் மாஸ்டர் போகலாம் நண்பா. ஓகே, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.